ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். சூப்பர் சிங்கர் சீசன் 10 உடைய நம்மளோட ஆங்கரான பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் டைட்டில் வினர் பற்றியுமே அங்கே வந்து டைட்டில் கூட ஜெயிக்காதவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சில அட்வைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாரியா, பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் டைட்டில் வின்னரான நம்மளோட ஜான் ஜெரோம் அவர்களுக்கு இப்போ வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஒர்த்தி கண்டஸ்டண்ட்டும் கூட. எனக்கு ஒரு நல்ல தம்பி மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வரும்போதே வந்து அக்கா 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 அக்கான்னு கூப்பிட்டுட்டு தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் என்னென்னா என் கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பான். அவன் ஃபேமிலி விஷயத்தெல்லாம் நானும் அவனுக்கு நிறைய அட்வைசஸ்லாம் கொடுத்துருக்கேன். அவனோட பாட்டு, அவனோட குரல் வளம் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். எங்களுக்கே வந்து அப்பா என்னடா அவன் இப்படி பாடுறான் அப்படின்ற லெவலில் இருக்கும். எங்களுக்குமே வந்து டவுட் இருந்துச்சு, இவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு கூட இருக்க எங்களுக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா டிவியில் பார்க்குற மக்களாகிய உங்களுக்குமே அவனை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பினோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே அவன் ஃபினாலில் மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களாகிய நீங்களுமே ஓட் பண்ணி நியாயப்படி அவனை வந்து நீங்கள் வந்து வின்னர் ஆக்கியிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரியும் பிரியங்கா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டில் வின்னரில் செகண்ட் வந்த ஜீவிதாவுக்குமே வந்து அவருமே வந்து ஒர்த்தி கண்டன்சன்ஸ் தான். இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது சொன்ன மாதிரியே வந்து ஜீவிதா செகண்டாகவும் நம்மளோட ஜான் ஜெரோம் ஃபஸ்ட்டாகவும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்துச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஓட்டே வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் ஒரு பேருக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நீங்கள் ஒருத்தர் வந்து ஜெயிக்க வச்சுருக்கீங்க, இது எந்த அளவுக்கு நல்ல விஷயம், இது வந்து ரொம்ப தப்பான விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓட்டிங் கவுண்ட் அப்படின்றது அஃபிஷியலாக வந்து லைவில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை உள்ளே பூந்து யாராலையும் மாற்றவும் முடியாது. நீங்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் வந்து ஓட்டு வந்து வேறு யாருக்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து தப்பான விஷயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நடக்கவே இல்லை. சின்ன பசங்க சார் எல்லாருமே வந்து இப்போ தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க வாழ்க்கையில் முதல் படியில். ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து டிமோட்டிவேட்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் விஷஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து அவங்களை டிமோட்டிவேட் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து பின்னாடி வாங்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா அவர்கள் ஃபேன்ஸ் ஆகிய நமக்குமே ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து நீங்கள் அடுத்தடுத்து நிறைய படங்களை கமிட் ஆகி எஃபோர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அர்ச்சனா, விஜே அர்ச்சனா அவர்கள் வந்து சரிகமப்பா அப்படின்ற நியூஸை வந்து இது பண்ணி ஓட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது அந்த இதில் வந்து சைந்தவி தான் ஜட்ஜ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ரீசெண்டாக கூட சைந்தவிக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளோட விஜே அர்ச்சனா அவர்கள் நம்ம சைந்தவி கிட்ட ஒரு கேட்ட கேள்வி அப்படின்றது அவங்கள அழ வச்சிருக்கு. அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்க அப்பா வந்து வாழ்க்கையில் முக்கியமானவங்க, உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு கேட்கும்போது சைந்தவி உடனே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எங்கள் அப்பா தான் வந்து வாழ்க்கையில் எல்லாமே. நான் ஒரு வாட்டியும் தப்பான வழியில் போகும்போது எனக்கு பிடிச்சி நேர் வழி பண்ணது அவர் தான். எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டு இருந்தார். அவர் இல்லைனா நான் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செட்டில் இருந்தவங்க தான் ஆறுதல் சொன்னாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திரகேஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.